சூரியனை பார்க்கலன்ற ஒரு கவலை இருந்தாலும் நாங்கள் அதை விட சந்தோஷம் பார்க்குற சூரியன் தான். நோ ப்ராப்ளம். லொகேஷன் எங்கன்னு சொல்லுவீங்களா யுவராஜ்ப்பா? இந்த லொகேஷன் என்ன தெரியாது. யார் இந்த லொகேஷன் கண்டுபிடிச்சேன்னு எனக்கே தெரியும். ஒரு நாளா நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி வந்து நாங்கள் வந்து சூரிய மறைவை வந்து பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கோம். நாங்கள் எங்கே போகிறோம்னாலும் நாங்கள் யுவராஜ் அப்படின்னா பலிக்கிடுவோம், குருநாதரோட பலிக்கிடுவோம். In 0.2 miles, you'll arrive at Burton Dasset Hills Country Park. Your destination will be on your left. வாகனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் முக்குது, கொஞ்சம் உயரம் தான். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து ஆக்கள் வந்து அந்த பொட்டியில் வந்து இருக்கணும். கொஞ்சம் பேர் நடந்து வந்தோன்றிருக்கணும், மற்ற பேர் இருந்து வந்து பார்த்தோன்றிருக்கணும். இது வந்து இப்போ வெயில் கூடன்றபடியாக இந்த இடம் வந்து மண்புட்டி மாதிரி இருக்குது. கொஞ்சம் குளிர்காலத்தில் வந்து வந்தால் ஃபுல்லாக பச்சை பசைண்டு வந்து இருக்கும். மற்ற செம்மறி ஆடுகள் வந்து இருக்குது. எங்களுக்கும் செம்மறி ஆட்டுக்கும் கொஞ்சம் ஒத்து வராது, கலைச்சி இடிக்கிறது. பார்ப்போம் இன்றைக்கு என்ன சம்பவம் உண்டு. குருநாதனை காணவில்லை. அதுதானோ இல்லை மிஸ்டர் யுவராஜா அங்கே போயிட்டு இல்லை போய்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஆடுகள் மேய்ஞ்ச ஒன்று இருக்குது. இதுதான் ஆடு அடிக்க வராங்கோ. கன பேர் வந்து நிற்கணும் பார்க்குறதுக்கு. 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கு மேல வரையில ஐயோ பயம் வந்துருக்கு ஓடினா மக்களுக்கு பயம் வந்துட்டு இங்க மட்டும் வந்து நின்றது ரேஞ்ச் ரோவர் அது வேறு இல்லை. என்னடி அவங்க இறங்கி போயிட்டாங்க. அங்க மேல வச்சு ஓ மேலேயே ஒன்றே வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு கீழே ஒரு இறங்கி என்ன புழுக்கிய பொறுக்கிறாங்க, புழுக்கிய பொறுக்கணும். இப்போ எங்கண்ட சித்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து வந்தவர் இதை கொண்டுறான் விட்டுட்டா. என்னண்டா ஒரு கருத்து பேக் கொண்டு வந்துருக்கலாமன்றீங்க. கருத்து சொன்னால் இங்கே வந்து நல்ல ஆட்டுப்புழுக்கம் வந்து கிணக்கு வந்து இருக்கு. நாங்கள் வீட்டு தோட்டம் செய்கிறதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பசலை தான். நாங்களே தான் குனிஞ்சு பொறுக்க பழகிட்டோம்னு சொன்னால் சனம் முழுக்க எங்களை தான் பார்க்குது. என்னடா இது அது இருக்கட்டும் பக்தியா கிடக்கு விளையாடுறீங்க. இங்கேட கருத்தை வேணுமெண்டா எடுத்து செய்யும். அவ பிளானா தான் வந்திருக்குவீங்க. இது பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து
ஆட்டுப்புழுக்க அல்றதுக்கு வந்து கருத்த பேக் வந்து கொண்டு வந்தாங்க. போய்க்குள்ள ஆட்டுப்புழுக்க அள்ளி கொண்டு தான் வந்து போவோம். அள்ளியாச்சு. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த கேன் பேக்குகளுக்குள்ள வந்து ஆட்டுப்புழுக்க வச்சு விட்டு தான் போய்க்கு வந்து போவோம். கண்டிப்பா இங்க நல்லா வந்து பாருங்க, நல்ல செம்மறி ஆடு கணக்கு தான். சரி வாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உழுக்க உருக்க விட அப்புறம் வாங்க. ஆட்டுப்புழுக்கை சூன் பண்ணி ஆட்டுப்புழுக்கை இதுதான் வந்து ஆட்டுப்புழுக்கை. லண்டன்ல இருக்கிற இது லண்டன் ஆட்டுப்புழுக்கை. கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் கட்டி, கொஞ்சம் பெரிய கட்டியா இருக்கு. மாட்டு சாணி எங்கண்டு ஆட்டுப்புழுக்கை வந்து அந்த ஒரு வித்தியாசம். ஒரு இந்த இது என்ன பழம்? அந்த பழம் இல்ல, வன்னியில இருக்குது. என்ன பழம்? அந்த இது அந்த மஞ்சள் பழம். மஞ்சள் பழம் இல்ல இல்ல, பாலப்பழம். அதே இதுதான் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா ஆட்டு. இது வந்து லண்டன் வந்து லந்த பழம். ஏ அதே மாதிரி தான், அதே ரேஞ்ச் தான் இருக்கு பாரு. எல்லாம் பெரிய பெரிய உருண்டை ஆட்டு. இப்ப நாங்க வந்து மேல போய் சூரியனை வந்து கீழே இறக்க போறோம். அதுக்கு தான் நாங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம் ஜோராஜா? இப்ப நாங்க குறைஞ்ச எத்தனை மைல் வரும்? எவ்வளவு நேரம் ஓட்டம்? 19 மைலா? மைல் 19 சொன்னா ஒரு 25 கூட வரும். 30 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன். 19 மைலண்டா மோட்டோவே ஓட்டம் தானே, எல்லாம் மோட்டோவே. சரி, அப்போ நாங்கள் அவ்வளோ தூரம் இருந்து வந்து இப்போ இவரை நாங்கள் கீழே இறக்க போகிறோம். என்ன கண்டா இப்போ என்ன மாதிரின்னு தெரியல, கீழே ரங்குற மாதிரி தெரியும். ஓ அது இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டுப்புழுக்க பொறுக்கி மேலே வந்தாச்சு. எங்க வீடுண்டா நல்லா இங்கேட்டாப்பா, சூப்பராக இருக்கு வீடு. ஆஹா, எப்படி சூப்பரி வச்சுக்காங்க வீடு. என்ன 2 வீடு இருந்தா அவ்வளோ வீடு அல்ல, பெரிய காணிகள். குளமா இது? முள்ளு இது. இதுதான் ஜோராஜபா, இது பருத்தி. பருத்தியா? அப்படி சொல்றான். அட இதுக்கு அப்படியே எரு இங்க வேற இங்க வந்து கட்டி கொண்டு போகலாம் போட. இரவுல வந்து பகல்ல வந்து கட்ட விட மாட்டாங்க. ஒரு 8 மணி அப்படி இங்க நிக்கலாம் தானே. இங்க இரவுல வந்து பேக்கோட விட்டுட்டு அள்ளி கட்டி கொண்டு ஓட முடியும். ஆனா ஜோராஜ் மண் அந்த மேல முள்ளு வச்சு எடுத்து விட்டுருவாங்களே. 8:45 தானே இங்க பாருங்க. இப்ப சூரியன் வந்து எங்க நிக்கிறேன்னு சொன்னா வானத்துல நிக்குது. இனி கொஞ்சத்தால ரங்குறத நாங்கள் வந்து நாங்க வெட்டி பிடிக்கிற மாதிரி கொண்டுவேன். இங்க பாரு 3 பேரும் தனியா தெரியணும். வாக்கு கார் கொண்டு வரேன்டா யுவராஜப்பா, ஒரு அளவான தூரம் வந்து அது வரைக்கும் ஆக மேல ஏத்தக்கூடாது. சர்றன்னு போகும். எது இது ஃபுல்லா யுவராஜப்பா நானே. இதெல்லாம் புரியாது, நீங்க இதை பற்றி யோசிக்காதீங்க. இங்கே நான் அந்த எதுவே ஆக்களை ஆக்களை அள்ளி எடுத்துட்டு போக சொல்றாங்க. ஜனம் எடுக்குது இல்லை. இப்போ ஒரு ஆள் எங்களுக்கு சிக்கி இருக்குது. படியா பார்த்து என்ன ஏறுவீங்க? யோசிக்காதவா? நோ ப்ராப்ளம். இதெல்லாம் இந்த டைம்ல பார்த்ததுதான் விட்டா பிறகு பாக்கலாம். அவ்வளோதான். என்னத்த கடல் இருக்கு. சூப்பராக தான் இல்லை, நீட்டாக தான் பட்டி வச்சுக்கலாம். அதுக்கு அங்கே என்ன நல்லா நீட்டாக ஒட்டி வச்சுக்கலாங்களே. அங்கே அந்த பக்கம் அதில் இருந்து இதை விட்டுட்டாங்க. இது எல்லாம் நீட்டாக ஒட்டி வச்சுக்கலாம். நல்லா இருக்கேன் பார்க்க. அதுக்கு பாதைகள் இருக்கு. என்ன சேலம் நான் தம்பி சொல்றேன், ஆடுகள் மேய்றதுக்கு அந்த புல்லுகள் போடுறது எல்லாம் இப்ப ரெடி பண்ணி விட்டுக்கிறாங்க. ஒரு அப்பா சொல்லிட்டோம், ஆது சொல்லிட்டோம். கட்டி கடிக்காது தண்ணா
இதுல எங்க அடிக்கலாம் பிபி இந்த தண்ணியை கூட சக்தி பெற்று அடுத்த நாள் வைத்தாள் அடி நேற்று உள்ள வைத்தால சாப்பிடவே இல்லை நேற்று கொஞ்சம் சாப்பிட இதை ஒத்துக்கொள்ள ஒத்துக்கொள்ள இல்லை இதுல வந்து இளைப்பாறலாம். இதுல வந்து மேப் இருக்கு. எங்க ஊராண்டு இதை பார்த்துட்டு வலிக்க வேண்டியா என்ன மாதிரி இவ்வளோ பாருங்க. இதேதான் பவன் சிட்டி சென்டரா? பவன் சிட்டி சென்டர் இந்த பவங்களுக்கு 17 கிலோமீட்டர். அப்போ உங்களுக்கு நாங்கள் இதால வந்து லாபம் வருது இந்த பக்கம் 14. எந்த லொகேஷன் இது மலைக்கு மேலால போகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சூரிய மறைவை வந்து பார்க்கறதுக்காண்டி வந்துட்டோம். மறையாது அங்கே அது இப்போ இருக்கிறாங்க உங்களுக்கு இன்னும் காட்டுறேன் பாருங்க. ஆனால் ஒரு என்ன சொல்றது வடிவா கிடக்கு பார்க்க. ஓ மறைஞ்சிடுமா கொஞ்சம் இதாகிடும். நாங்கள் எதுக்கும் நாங்கள் அங்கே போவோம். ஆமாம், அங்கே பின்னுக்கு போயிட்டு நாங்கள் ஆக்களையும் பார்க்கணும். ஓ இங்கே டக்குன்னு ஒரு பள்ளம் வேணா இந்திய ராசா இங்கே முன்னுக்கு பாருங்க. திடீரெண்டு ஒரு பள்ளம். நான் நினைக்கிறேன் குறைஞ்சது நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து ஒரு ஒரு 40 அடி. அந்த கார்ல இருந்து பார்த்தா ஒரு 60 அடி வரும் போல இருக்குன்னு. அந்த ரோட்ல இருந்து உயரத்தை பார்த்தா ஒரு 60 அடி வரும் போலாம் கிடக்கு. எங்களுக்கு மரங்களையும் பார்க்க உயரம் தானே உயரம் பெறும் அந்த ஜனசவனம். ஓ நாங்கள் சும்மா கதைக்கு விட்டு எங்க நீங்க எடுத்துட்டு ஹலோ, நாங்கள் இப்ப மேலே இருந்து கீழே வர்றோம். சூரியனை கூட்டிக்காண்டு சூரியன் இப்ப அங்க போவேன். அது இப்போ போக போகிற இடம் வந்து அடுத்த மலைக்கு தான் இப்போ போக போகிறோம். அதில் தான் அதுல இருந்தா நாங்கள் இது பார்க்க போவோம். அதில் வந்து கணவர் வந்து நிற்கிறோம் வாக்க. நாங்கள் முதல்ல கிட்ட போவோம். இப்போ நிறைய கட்டுவோம். எடுத்து வச்சுக்கலாங்களே. எது இதுவா அந்த இடம் வேணும். நல்லா இருக்கு. இப்போ இந்த வெயிலுக்கு கொஞ்சம் காஞ்சி போய் இதாக இருந்தாலும் பச்சை பசங்க இருக்க சூப்பராக இருக்கும் வேணும். அதை பாருங்க எப்படி இருக்கு. இதோட எப்படி பார்க்க அதை பார்க்க அந்த இடம் ஒரு புரியும்பா ஒரு பச்சையாக தெரியுது. நான் நினைக்கிறேன் அந்த இந்த எங்கிட்ட எந்த மலையாண்டா இங்கே இருக்கு. இல்லை திருவண்ணாமலை இல்லை, ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்கு. என்ன இது உங்களுக்கு தெரியும்? இங்கே வராது அது இல்லை அங்கே இல்லை வன்னி இல்லை கதிர்காமத்தில் இருக்க அந்த முருகன் கோயிலும் அப்படிதான். ஆனால் அது கொஞ்சம் கல், இது தனி புல்லு வளரல. இங்கே வேறங்கோ. ஆனா எங்கண்ட ஊர்ல செம்மறியாடு இதுவா அதான் எங்கண்ட இடத்துல ஆக்களை கண்டா வந்து இட்டிக்கும் செம்மறியாடு. இது எங்களை கண்டு வெறுண்டோடு.
நாங்கள் ஒழுங்கான பாதையால் போனால் ஒழுங்காக போகலாம். இடப்பாதையால் அம்பிட்டோமா இதே மாதிரி சறுக்கி விழுந்து தான் போய் சேருவோம். சூரியன் வந்து காலம் வாரது பார்க்கணும்னு சொன்னால் நாங்கள் வந்து கட்கோள கடற்கரை போகணும்னு சொன்னால் வடிவா வந்து சூரியன் அப்படியே கடலுக்கால வார வந்து வாடியாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பின்னேரம் போல் வந்து சூரியன் வந்து மறையிறது போய் பார்க்கணும் அப்படின்ட்டு சொன்னால் நாங்கள் வந்து கேகேஎஸ் கடற்கரை போனோம்னு சொன்னால் வடிவா கடற்கரையில் இருந்த வடிவா வந்து பார்க்கலாம். அப்போக்கே இதுகள் தெரியலை, இந்த அளவு வந்து உண்மையில் அப்போ தெரியலை போலக்கு. இதுகள் வந்து கொஞ்சம் மலையாளுக்களால் வந்து சூரியன் வந்து மறையக்கு வந்து பார்க்க வடிவாக தான் இருக்கு. இடங்களோட அந்த அதுக்கேற்ற இடங்கள் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம் தானே, அந்த மலையாளுக்களால் சூரியன் பெறும் அப்போ பார்க்க வடிவாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லி தண்டிருப்பீங்களோ, அந்த ஃபீல் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து கொஞ்சம் நடந்து போக தான் வேணும். நாங்களும் இப்போ அதுக்காண்டி நடந்து வந்துட்டோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது இதில் மண் சரிவுக்கு சந்தர்ப்பமே இல்லை. ஏன்னா அவ்வளோ அதுக்கு புல் இருக்குது, புல்லில் அடிக்க சொல்லலாம். இருந்தாலும் இப்படி சொன்னால் அவன் மனசு வந்து கஷ்டப்படும். ஆனால் சில நேரம் அப்படி செய்திருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே இந்த இடத்தால சில இந்த பாதையால் மண்ணை கொண்டு போயிருக்கோம். அக்காச்சி ஓடி போ, வா கொஞ்சம் ஓடி வா. டிலான் ஸ்ட்ராங் மேன் லுக். வளமையா டிலான் வந்து ஓடுவான்னு இன்றைக்கு இந்த டைமிங்கில் காமெடியை கேட்டீங்க தான் அல்ல பாருங்க இல்லை இல்லை, இது அந்த மலையோட சின்னம் தானே. இங்க இருந்து பார்க்க அது நல்லா இருக்குமா? சனம் வந்திருக்கு பாருங்க. அட சனம் உப்பாண்டா வருது. நாங்கள் இதால இந்த பாதை இது நான் நினைக்கிறேன் அந்த பே பண்ணி வர அந்த பாதை. இடம் எல்லாம் இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, ஒரு பிரியோசனமான இடத்துக்கு தான் இன்றைக்கு சொல்லி கூட்டிக் கொண்டு வந்து வந்திருக்கான். இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கேன். நான் என்ன நினைச்சான்னு சொன்னா இன்றைக்கு யுவராஜ் பாட்டு வந்து யுவராஜ் தபா என்ன சொல்லுவாருன்னு நான் நினைச்சான்டா. ஓ இவ்வளவு நானும் சூரியன் மழை பார்க்கல, அங்க கடல்ல மறைகிற சூரியனை விட்டுட்டு இன்றைக்கு இவ்வளவு இடம் விட்டு பார்க்க போறீங்கன்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆனா ஒரு பிரியோசனமான இடம் தான். இது போட போறீங்க கூலிங் கிளாஸ் யுவராஜ் தபா நீங்கள் இப்ப சொல்லுங்க. அவ்வளவுக்கு நாங்க நினைச்சு வந்தாங்க. நாங்க அப்படித்தான் நினைச்சு வந்தது. வேற லெவல்ல இருக்கு, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து நாங்கள் அந்த சூரிய மரவை பார்த்து அது மறைஞ்சிடுது. ஜானு காலத்து கோட்டை இதுதான் பழைய காலத்து கோட்டை. நீங்கள் விரும்பினா உங்களோட பேர்களை நீங்கள் இதில் பதிவு செய்யலாம், வந்ததுக்கான ஒரு சான்றிதழாக. இங்கே இதுக்காக தான் பார்த்து சொல்கிறது. 4 பக்கம் வச்சிருக்கலாங்க. இதை மேலே ஏறையிலாது. இப்போ என்ன இப்போ சாதனை படைக்க போறீங்க? அப்படிங்க அப்பா இவ்வளவு வந்துட்டு இதை விட உயர்றது ஒரு நிற்கிறதே பயங்கரமான ஒரு உயரம். இதுக்கு ஒரு ஏணி வச்சிருக்கலாம் அவங்க மேலே சனம் ஏறி பார்க்குறது. நான் நினைச்சேன் உள்ளுக்கு போய் நிற்கக்கூடிய மாதிரி கட்டியிருப்பாங்களான்ட்டு. அது அப்படி உங்களோட சன் எடுக்கவா? சூப்பராக இருக்கு. இங்கே வேற உங்களோட சன் இப்படி சுற்றி ஒரு வீடியோ பாருங்க. சொல்லு அப்பா வேற இவ்வளவு சனம் வந்து நிக்குது. நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து சும்மா டிவியை பார்த்து ஒரு தேத்தண்ணியை குடிக்கும், சரியா ஒரு தேத்தண்ணியை குடிச்சு போட்டு அடுத்த நாளுக்கு விரும்பி வேலைக்கு போனா எங்கண்ட பாடு முடிஞ்சிடும். அப்படி சரி. அப்படி இல்லாம இனி வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இப்படித்தான் ஓடி வர வேண்டியா திடீர் 2 மணிக்கு ஓடி வர இவர் ஒரு முடிவு ஓடான் இருக்கா.
ஏற்றி விடுங்க ஏறுங்க ஏறுங்க இது மட்டும் ஏறுறீங்களான்னு பார்ப்போம். இது மட்டும் இதுல அங்கே ஏறி இருக்காங்க, பிடிச்சி ஏறலாம். ஏறலாம் 5 ரூபா செலவு. ஆனால் ஏன் தேவையில்லாது அதுதான் சும்மா ரிஸ்க் எடுக்கலாம். ஏறினா இந்த ரங்குறது கஷ்டம். பார்த்து வந்த இடத்துல வந்து நாங்கள் போட்டோ எடுக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தபடியா அந்த இதுல வந்து இவ்வளோ நேரம் போட்டு தான் எடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு வந்து சூரியன் மறைவை வந்து பார்ப்போம்னு வந்தாலும் அந்த இடத்துல வந்து நாங்கள் சூரியனை பார்க்கலாம். அப்படிதான் என்ன சொன்னா அந்த முகில் வந்து மறைச்சு கொண்டு கருமுகில் வந்து மறைச்சு கடைசி மட்டும் நாங்கள் சூரியனை வந்து பார்க்கலாமா போட்டுது. ஆனா இருந்தாலும் ஒரு பிரயோசனமான ஒரு சூரியன் நிற்குதாங்க, இன்னும் மறையல. சூரியன் வந்து இப்ப இது கிளை போட்டார், மலைக்கு கிளை போட்டுது. ஆனா இன்னும் மறையல. ஏன்னா இப்ப வந்து நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா 8:45 ஆயிட்டுது. எவ்வளவு கிளியரா இருக்குன்னு பாருங்க, வெளிச்சமா தான் இருக்கு. இட்ஸ் ஓகே, அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. செவியா நீ குடி பாதி குடிக்கலாம். செவியா நீ பாதி குடி, நான் பாதி குடிக்கிறேன். குடிக்கலையா? செவியா நீ குடி, நீ பாதி குடி, நான் பாதி. செவியா குடியன் செவியா விட்டு பிரச்சனை, நீ பாதி குடி, நான் பாதி குடிக்கிறேன். இந்த கேக்கு வந்து இன்றைக்கு வந்து பயங்கரமா விலைப்படுதான். வீட்டை இருந்தா திரும்பியும் இதெல்லாம் அடிக்கிறது எல்லாம் சூறாதுவா. இது நான் தான் இல்லை இல்லாம எந்த கைவேறு எல்லாம் நடக்க போகுது. அன்றைக்கு ஒரு நல்ல அந்த சிக்கன் கறி நீங்க எல்லாம் வச்சுனீங்க பயங்கர முந்தின நாள் வச்சு விட்ட சிக்கன் கறி அதை ஏன் பேசுவாங்க, எரிஞ்சு போச்சு. அங்க கொண்டு வர அவசரத்துல கொண்டு மேல கொண்டு குளிப்பாட்டி ஆக்களை வெளிக்கிட்டு கொண்டு இங்க கீழே மணமண்டு வருது. என்னடா மணமண்டு ஒரு கீழே போனா புகை வார கட்டம் தண்ணிகளை ஊத்தி ஒரு மாதிரி சமாளிச்சாய். அது கரைஞ்சி போச்சு. சிக்கன் அடி பிடிச்சா தெரியும் தானே, சிக்கன் சரியில்லை போல, இன்னும் தெரியல. சில நேரம் அது சரியில்லாத சிக்கனா இருக்கலாம். தென்றல் காற்று எனக்காகவே நான் வாழ்கிறேன், விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாது மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கின்றேன். மனதில் அடித்து வைத்த சிலைகள் காத்து கொண்டு மயக்கம் பிறக்க வை கலைகள், மனதில் வடித்து வைத்த சிலைகள் பிறக்க வைத்த கலைகள், மேகங்கள் போல் மின்னல் ஓடும் வானத்தை யார் வெல்ல கூடும், உனக்காகவே நான் வாழ்கிறேன். வாங்க, ஓகே.
நாங்கள் வீடியோ எடுத்தோன்னா எல்லாரும் எடுக்கிறாங்க. கொள்ள போறோம். நாங்கள் வந்து உண்மையிலேயே முடிக்க விருப்பம் இல்லை, ரெண்டாலும் முடிக்கத்தான் ஒன்றும் செய்யலாம். அதான் என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து சூரியன் இன்றைக்கு மறைகிறத பார்ப்போம்ட்டு வந்துறாங்க. மேலே எல்லாம் வந்து கொஞ்சம் போட்டோ எடுக்கிறதுல வந்து கடல் குளிக்க போன மாதிரி தான். அதான் நாங்கள் கடலுக்கு போனா தண்ணி வத்தி போவோம், சூரியனை பார்க்க வந்தா சூரியன் முகில்ல மறைஞ்சு போவோம். இன்றைக்கும் அதே ஒரு சம்பவம் தான் மறைஞ்சிடுது. இப்போ அந்த கருமுகலுக்கு வந்து மறைஞ்ச வழியா இது மறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, பிரயோசனமான. இந்த லொக்கேஷன் எங்கன்னு சொல்லுவீங்களா யுவராஜ்ப்பா? இந்த லொகேஷன் என்ன தெரியாது, இந்த லொகேஷன் கண்டுபிடிச்சேன்னு எனக்கே தெரியாது. நாங்கள் சொன்னா எல்லாம் வேலையில விட்டுட்டு வரேன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் இங்க வந்தா பிறகு இங்க இருந்து போக வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படிதான் நாங்கள் இப்ப வந்தா போக மாட்டோம். நாங்கள் அப்படிதான். இப்ப இனிமே வந்து இப்ப நாங்க இங்க வந்து கிணவர் இல்லை, நாங்களும் யுவராஜ் பார்த்தோம். எங்க போறோம்னு சொன்னாலும் குருநாதர் இல்லாம நாங்கள் வந்து வலிக்கிட மாட்டோம். குருநாதரோட நாங்க வந்து வலிக்கிடுவோம். குருநாதா என்ன குருநாதா? குருநாதா சிஷ்யா, குருநாதா சிஷ்யா, குருநாதா சிஷ்யா. நாங்கள் வந்து எல்லாம் ஃபன் எடுத்தாச்சு. ஆனா சூரியனை பார்க்கலன்ற ஒரு கவலை இருந்தாலும் நாங்கள் அதை விட சந்தோஷம். பாக்குற சூரியன் தான், நோ ப்ராப்ளம். எங்களுக்கு தெரியும், நாங்க ஊர்ல எல்லாம் பார்த்துருக்கோம். சிஷ்யா ஓடிட்டான், ஊர்ல எல்லாம் பார்க்குறேன். ஓகே, மறக்காம வந்து நம்ம சேனல் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. முந்தி தந்த நீங்கள் பிறகு நானும் வீடியோவில் எல்லாம் போனா அப்படின்னு திருப்பி வந்து போகிறோம் ஒரு ஆசை தான். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.